ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியானது. 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி. பானதுர ஹிரண பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு. வரலாற்று பாரம்பரியத்துடன் இயல்பான உறவு இல்லாமல் ஒரு சமூகமாக முன்னேறுவது சாத்தியமில்லை. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. ආරක්ෂා කරගත යුතු සමාජ වටිනාකම් මිනිසුන් තුළ அமெரிக்காவின் பரஸ்பர தீர்வை வரிக்க அரசாங்கம் எவ்வாறு முகம் கொடுக்க போகிறது? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி. කමර්ෂල් වයබිලිටි එක බරපතල ගැටලුවකට විශේෂයෙන් අපේ ඇඟලුම් අපනයන செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரையில் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை 65ஆக உயர்வடைந்துள்ளது. உள்நாட்டுச் செய்திகள். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 73.45% என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 13,392 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் 9 A சித்திகளை பெற்றுள்ளதாகவும் இது மொத்த பரீட்சார்த்தி 4.15% என பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். இந்த நிலையில் மாகாண ரீதியாக மாணவர்களின் சித்தி சதவீதம் வெளியாகியுள்ளது. அதன்படி தென் மாகாணம் 75.64%, மேல் மாகாணம் 74.47%, கிழக்கு மாகாணம் 74.26%, மத்திய மாகாணம் 73.91%, சப்ரகமுவ மாகாணம் 73.47%, ஊவா மாகாணம் 73.14%, வடமேல் மாகாணம் 71.47%, வடமத்திய மாகாணம் 70.24%, வடக்கு மாகாணம் 69.86% என பதிவாகியுள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ள நிலையில் மீள் மதிப்பீட்டுக்கான விண்ணப்பங்கள் ஜூலை மாதம் 14ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பாக ஏதேனும் விசாரணைகள் தேவைப்பட்டால் பரீட்சை திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான 1911க்கு அழைப்பதன் மூலமோ அல்லது பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபேறுகள் கிளையின் தொலைபேசி இலக்கமான 1127859222, 1127842008, 1127866616 மற்றும் 1127845537 ஆகியவற்றின் மூலமோ விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி இதனை தெரிவித்தார். அத்தோடு 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று பாரம்பரியத்துடன் இயல்பான உறவு இல்லாமல் ஒரு சமூகமாக முன்னேறுவது சாத்தியமில்லை என்றும் அதற்கேற்ப நாட்டின் அபிவிருத்தி பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க ரூணு கதிர்காமம் புனித ஸ்தலத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வைபவத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். நேற்று பிற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம விகாரைக்கு சென்று மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதன் பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க கிரிவேகர
ரஜமா விஹாரையின் விஹாராதிபதி வணக்கத்திற்குரிய கோப்பவக்க தம்மிந்த நாயக்க தேரரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் சிறு உரையாடலிலும் ஈடுபட்டார். ரூணு கதிர்காம தேவாலயத்தில் நடைபெறும் வருடாந்த எஸ்எல பெரேரவின் இறுதி ரந்தொலி பெரேரவை பார்வையிட்ட ஜனாதிபதி அஸ்திராஜா யானை மீது புனித கலசத்தை வைத்தார். அதன் பின்னர் நடைபெற்ற வைபவத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு நாட்டை அதன் வரலாற்று பாரம்பரியத்தின் அடிப்படையில் மாத்திரமே முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று தெரிவித்தார். உலகில் வளர்ச்சி அடைந்ததாக கருதப்படும் ஒவ்வொரு நாடும் அதன் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் அதன் மீது கட்டியெழுப்புவதன் மூலமே அந்த வளர்ச்சியை அடைய எதிர்பார்க்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, ஒரு நாடாக நாமும் நமது வரலாற்று பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நமது சமூகத்தை ஒரு கலாச்சார சமூகமாக மாற்ற புத்த மதம் உதவியது என்றும் பௌதிக வளங்களை முழுமைப்படுத்த முயற்சிக்கும் மறைந்து வரும் சமூக மதிப்புகள் மற்றும் பண்புகள் மீண்டும் மீட்சி பெற இவ்வாறான கலாச்சார நிகழ்வுகள் வாய்ப்பளிக்கின்றது என்றும் ஜனாதிபதி இன்று தெரிவித்தார். 2186 வருடங்களாக இந்த ரூணு கதிர்காம பெரேர சுமார் 100 தலைமுறையாக நடைபெற்று வருவதுடன் இந்த கலாச்சார நிகழ்விற்கும் மக்களின் வாழ்வியலுக்கும் உள்ள தொடர்பு காரணமாகவே இந்த பெரேரவை நடத்துவது சாத்தியமாகியுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இம்முறை பெரேரவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பங்களித்த விஹாராதிபதி தேரர் உட்பட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன, ஊவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகர, பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் விஜயவீர, கதிர்காம பிரதேச சபையின் தவிசாளர் தர்மபால ஏரத், மொனராகல மாவட்ட செயலாளர் பசன் ரத்நாயக்க உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 30% தீர்வை வரி விதிக்க அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இது தொடர்பான கடிதம் வெள்ளை மாளிகையிலிருந்து இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தார். இதற்கு ஒரு சலுகை காலம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த காலம் நேற்று முன்தினம் முடிவடைந்த நிலையில் 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனது வரிகளை உயர்த்தினால் அந்த வீதம் தற்போதைய 30% வரியுடன் சேர்க்கப்படும் என ட்ரம்ப் தனது கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னதாக விதிக்கப்பட்ட 44% வரியை 30ஆக குறைத்து நேர்மறையான அணுகுமுறை என இலங்கை வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. பட்டியலிடப்பட்ட அனைத்து நாடுகளிலும் இலங்கைக்கு மிகப்பெரிய வரி குறைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர சுட்டிக்காட்டினார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் ராஜதந்திர மத்தியஸ்தத்தின் விளைவு என அவர் குறிப்பிட்டார். இலங்கையுடன் மேலும் 6 நாடுகளுக்கு நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி புதிய வரிகளை அறிவித்தார். அதன்படி அல்ஜீரியா, ஈராக் மற்றும் லிபியாவுக்கு 30% வரியும், புர்னேய் மற்றும் மாஸ்டோவாவுக்கு 25% வரியும், பிலிப்பைன்ஸுக்கு 20% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மேலும் 14 நாடுகளுக்கு புதிய வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தார். இதற்கு மேலதிகமாக பிரேசிலுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட புதிய 30% தீர்வை வரி தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் முன்னர் அறிவிக்கப்பட்ட 44% வரியை 30% குறைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முடிவை அடுத்து இலங்கை நிலைப்பாடு மற்றும் எதிர்கால உத்திகளை ஆராய்வதற்காக நடத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதி அமைச்சின் செயலாளர்
கலாநிதி அர்ஷன சூரியபெர்ம, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KA விமலேந்திர ராஜா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த உலங்கமு ஆகியோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவால் அதிகளவு வரி தள்ளுபடி வழங்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் அடங்குவதாக நிதி அமைச்சின் செயலாளர் அர்ஷன சூரியபெர்ம தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு பல்வேறு பங்குதாரர்களுடன் மேற்கொண்ட தீவிர பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகளின் பலனாகவே இந்த வரி குறைப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அமெரிக்கா ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் அறிவித்திருந்த 44% வரியை மறுசீரமைத்து இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் 1 தேதி முதல் 30% வரி மட்டுமே விதிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் 30% வரி தொடர்பில் ஆகஸ்ட் 1 தேதி வரை அமெரிக்காவுடன் மேலதிக கலந்துரையாடல்கள் நடைபெறும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அமெரிக்க குடியரசு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சகல பொருட்களுக்கு 30% பரஸ்பர தீர்வை வரியை விதித்துள்ளார். இது இலங்கை நாட்டின் ஏற்றுமதிகளின் மீது கடுமையான எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆடை, தேயிலை, ரப்பர், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மீன்பிடித்துறைக்கு கடுமையான எதிர்மறையான தாக்கத்தை இது கொண்டு வரும். நமது நாட்டின் ஏற்றுமதியில் 26.4% பங்களிப்பை பெற்றுத்தரும் ஏற்றுமதி தளமாக அமெரிக்கா திகழ்ந்து வருகிறது. 2024 ஆண்டில் நமது நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். 30% தீர்வை வரி விதிக்கப்படுவதால் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நமது நாட்டின் ஆடை ஏற்றுமதியில் 60% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வரி விதிப்பதால் நாட்டிற்கு வரும் கொள்வனவுகளுக்கான கேள்வி 30% தொடக்கம் 40% வரை குறையும். இது ரப்பர் மற்றும் தேயிலை துறைகளின் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நாட்டிற்கு வரும் டாலரின் அளவை குறைத்து ரூபாவின் மதிப்பு குறைவதற்கும் வழிவகுக்கும். இதன் மூலம் பணவீக்கத்திற்கு வழிவகுத்து இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இது தவிர ஆடைத்துறையில் சுமார் 3,50,000 பேர் பணிபுரிவதால் இந்த வரிகள் விதிக்கப்படுவது வேலை பாதுகாப்பிற்கு மரண அடியை ஏற்படுத்தும். நமது நாட்டை ஏற்றுமதி சார்ந்த வெளிநாட்டு நேரடி முதலீடு மையமாக பேணி செல்வதற்கு கடுமையானதொரு தடையை இந்த வரி விதிப்பு அமைந்து காட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தீர்வை வரி விதிப்பு குறித்து விசேட கருத்தொன்றை நேற்று வெளியிட்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். பாணதுரை ஹிரண போலீஸ் பிரிவின் மாளமுள்ள பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் அறையில் இன்று அதிகாலை நபரொருவர் மீது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபரொருவர் வீட்டின் ஜன்னலை உடைத்து அவரை சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் பாணதுரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் மாளமுள்ள பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இன்னும் தெரியவரவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்ய 3 போலீஸ் குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குடிசழிந்துவிற்கும் நிலங்கவிற்கும் இடையிலான மோதலில் குடிசழிந்துவின் தரப்பில் ஒருவரை குறிவைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலை 100 ரூபாவால் அதிகரித்துள்ளது. இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி 400 கிராம் பால்மா பொதியொன்றின் புதிய விலை 1200 ரூபாவாகும். அதேபோல் 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 250 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விலை மாற்றத்தின் காரணமாக பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆட்டிசம் மற்றும் நரம்பியல் வளர்ச்சி பிரச்சினைகள் உள்ள குழந்தைகளுக்காக பராமரிப்பு நிலையங்களை நிறுவுவதற்கு தேசிய அளவிலான பொறிமுறையை தயாரிப்பதற்கான கூட்டு திட்டத்திற்கான எண்ணக்கரு ரீதியான முன்மொழிவை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவின் அடிப்படையில் செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் குறித்து சமூக சக்தி செயலகத்தின் தலைமையில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த திட்டம் சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களால் செயற்படுத்தப்படுவதோடு ஒருங்கிணைப்பு பணிகளை ஜனாதிபதி அலுவலகம் மேற்கொள்ளும்.
அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் சுகாதார ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று சுகாதார அமைச்சரிடம் பெற்றது. இதன்போது நாட்டுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களை அமெரிக்காவில் இருக்கும் கொடைவள்ளல்கள் மூலம் பெற்றுத் தருவதாக ஜூலி சங் உறுதியளித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கேட்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய அபிவிருத்தி பிரிவின் தலைவர் கலாநிதி கிறிஸ் எலியாஸ் தலைமையிலான கேட்ஸ் நிதியத்தின் உயர்மட்ட குழுவிற்கும் இடையேயான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பான பல முக்கியமான விடயங்கள் பற்றி இங்கு ஆராயப்பட்டது. விவசாய நவீனமயமாக்கல், உணவு மற்றும் ஊட்டச்சத்து, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மற்றும் கிராமப்புற சமூகங்களை புதிய தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைப்பது மற்றும் ஊட்டச்சத்து, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பான பல முக்கியமான விடயங்கள் பற்றி இங்கு ஆராயப்பட்டது. விவசாய நவீனமயமாக்கல், உணவு மற்றும் ஊட்டச்சத்து, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மற்றும் கிராமப்புற சமூகங்களை புதிய தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைப்பது போன்ற விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. கேட்ஸ் நிதியம் இந்நாட்டில் செயற்படுத்த எதிர்பார்க்கும் ஒரு முதன்மை திட்டமாக உள்ளடக்கிய டிஜிட்டல் விவசாய பரிமாற்ற திட்டம் குறித்து கலாநிதி எலியாஸ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தெளிவுபடுத்தினார். விவசாயத்துறையில் தரவு அடிப்படையிலான முடிவெடுப்பதை ஒத்துழைக்கும் அதேவேளை சிறிய அளவிலான விவசாயிகளுக்கு சேவைகளை வழங்குவதும் முக்கியம் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டம் விவசாய நவீனமயமாக்கல் மற்றும் கிராமப்புற சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான ஒரு தரப்பினரின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறினார். நாடளாவிய ரீதியில் நடைபெறும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைய வவுனியா செட்டிக்குளம் மகா வித்தியாலயத்தின் கல்லூரியின் முதல்வர் ச தயாகரன் தலைமையில் நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வில் வவுனியா தெற்கு வலய கல்வி அலுவலகத்தின் பிரதிநிதியாக திட்டமிடல் பிரதி கல்வி பணிப்பாளர் ஜெனால்ட் அன்ட்ரனி மற்றும் கோட்ட கல்வி பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலை மாணவர்களின் சிரமதானமும் சூழலை பாதுகாப்போம் மற்றும் நாட்டை வளர்ப்போம் எனும் தலைப்பில் வீதி நாடகமும் இடம்பெற்றது. அத்துடன் மாணவர்களுக்கு சுகாதார பழக்க வழக்கங்களும் உணவு பாதுகாப்பும் எனும் தலைப்பில் பிரதேச சுகாதார பரிசோதகரினால் செயலமர்வு இடம்பெற்றதுடன் இலைக்கஞ்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கான தலைமைத்துவ செயலமர்வும் இடம்பெற்றது. இச்செயற்றிட்டம் செட்டிக்குளம் பிரதேச சபை, செட்டிக்குளம் பிரதேச செயலகம், செட்டிக்குளம் பிராந்திய சுகாதார வைத்திய பணிமனை, செட்டிக்குளம் போலீஸ், இராணுவத்தினர், பெற்றோர், பழைய மாணவர் போன்றவர்களின் பங்களிப்புடன் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்புடன் தொடர்புடைய சட்டமூலம் மற்றும் வேலைத்திட்டம் குறித்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் எரிசக்தி அமைச்சுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்தில் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளை பாதுகாப்பது உட்பட தொழிற்சங்கங்களின் கவனத்திற்கு வந்த பல பிரச்சினைகள் குறித்து இதன் போது விவாதிக்கப்பட்டது. மின்சாரத்துறையை அரசாங்க உரிமையின் கீழ் வைத்திருப்பது அரசாங்கத்தின் கொள்கை என்றும் இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் ஊழியர் உரிமைகளை குறைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் அமைச்சரிடம் நேரடியாக முன்வைக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி தெரிவித்தனர். மின்சாரத்துறையை அரசாங்க உரிமையின் கீழ் வைத்திருக்கும் இந்த கொள்கையை அவர்கள் மிகவும் பாராட்டுவதாக கூறினர். ஊழியர் உரிமைகள் மற்றும் சலுகைகளை பாதுகாப்பதில் அரசாங்கமும் அமைச்சரும் காட்டிய அக்கறைக்கு நன்றி தெரிவித்ததோடு மின்சாரத்துறையின் வளர்ச்சிக்கு அதிகபட்ச பங்களிப்பை செய்ய தொழிற்சங்க இயக்கத்திற்கு ஆதரவையும் தெரிவித்தனர். மின்சார சபையின் பிரதிநிதிகள் மற்றும் 42 தொடர்புடைய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த ஆண்டின் கடந்த 6 மாதங்களில் இலங்கை மதுவரி திணைக்களம் 120.5 பில்லியன் வருவாய் எட்டியுள்ளது. இது நிதி அமைச்சு நிர்ணயித்த இலக்கை விட 102.6 முன்னேற்றமாகும் என அதன் தலைவர் தெரிவித்தார். அதன் தலைவர் ஓய்வு பெறும் நிலையில் இது தொடர்பாக அவர் தெரிவித்த போது இலங்கை மதுவரி திணைக்களம் 2023 ஆண்டில் 178.6 பில்லியன் ரூபாவையும் 2022 ஆண்டு 170.3 பில்லியன் ரூபாவையும் வருவாயாக ஈட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மொனராகலை விஜயபாகு கல்லூரி மாணவர்களுக்கு ஜனாதிபதி செயலகம் ஏற்பாடு செய்யும் விஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்துடன் இணைந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் கருத்தியல் ரீதியான பெறுமதி குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர்
கோமிக உடுகமசூரிய நாட்டின் எதிர்காலத்திற்கு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுகளின் வகிபாகம் குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். தமது வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஆராய்வதன் மூலம் வாழ்வின் சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என இங்கு மாணவர்களுக்கு சுட்டிக்காட்டிய உடுகமசூரிய ஒரு பாட அறிவிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் ஒவ்வொரு துறை தொடர்பிலும் ஆராய்ந்து புத்தாக்கத் துறையை வெல்லும் திறனை சிறுவயதிலிருந்து பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். இந்த சந்தர்ப்பத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பேராசிரியர் கோமிக உடுகமசூரிய அடையாள பரிசாக குறித்த பாடசாலைக்கு பெருமதியான மரக்கன்றுகளையும் வழங்கி வைத்தார். ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் சிரேஷ்ட சட்டத்தரணி JM விஜய் பண்டார, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் KNM குமாரசிங்க, ஜனாதிபதி அலுவலகத்தின் முப்படை ஒருங்கிணைப்பு பிரிவின் பணிப்பாளர் ஏர் கமடோர் ஆசிரி காலகி, அதன் உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக தங்கொல்ல மற்றும் மொனராகலை விஜயபாகு கல்லூரி அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழுவினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அறிவுறுத்தலின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தால் பௌர்ணமி தினத்திலும் ஏற்பாடு செய்யப்படும் தர்ம போதனை நிகழ்வு நேற்று கிர்லப்பன பலபொக்குண புராண விஹாரையில் நடைபெற்றது. நேற்றைய போதனையை பலபொக்குண புராண விஹாராதிபதி சங்கைக்கூறிய உடுகம சித்தார்த்த நாயக்க தேரரின் அழைப்பின் பேரில் கலாநிதி சங்கைக்கூறிய மாவத்தகம பிரேமானந்த தேரரால் நிகழ்த்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்தனர். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 65ஆக உயர்வடைந்துள்ளது. அதேவேளை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 15 நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று மதியத்துடன் தற்காலிகமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் திகதி முதல் மீள அகழ்வு பணிகளை முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதன்போது புதைக்குழிகளில் அடையாளம் காணப்பட்ட 65 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மனித புதைக்குழியில் இருந்து 63 எலும்புக்கூடுகளும், தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 மனித புதைக்குழியில் இருந்து 2 எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன. அதேவேளை தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 புதைக்குழியில் குழப்பகரமான முறையில் மனித எலும்பு சிதிலங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அனைத்தும் சட்ட வைத்திய அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட பை, காலணிகள், கண்ணாடி வளையல்கள், ஆடையை ஒத்த துணிகள், பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது இடம்பெற்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு எதிர்கால திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முறைமை திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் எதிர்கால திட்டமிடல் குறித்து வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டு மக்களின் அடிப்படை வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உண்டு. தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதற்கு அரசியலமைப்பினால் உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக செயற்படுகிறோம். 9 மாத கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்ற 3 தேர்தல்களையும் சிறந்த முறையில் நடத்தி முடித்தோம். இந்த தேர்தல்களில் ஒரு சில குறைபாடுகளை அவதானித்துள்ளோம். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல்களின் போது அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு உரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முறையை திருத்தம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கள் மற்றும் அமைச்சரவை உபக்குழுக்களிடம் வலியுறுத்தி பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம். நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் தேர்தல் முறைமையில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். தேர்தல் முறைமையில் நாட்டு மக்கள் அதீத கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் நடக்கிறது, வாக்களித்து விட்டோம் என்ற நிலைப்பாட்டில் பெரும்பாலானவர்கள் உள்ளதை அவதானிக்க முடிகிறது. தேர்தல் முறைமையில் மக்கள் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் சிறந்த பிரதிநிதிகளை தெரிவு செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்தார். தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீரை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். நிலவும் வறட்சியான காலநிலையால் முக்கிய நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதோடு நீரின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. எனவே குடிநீர் விநியோகம் குறைவாக இருப்பதால் அனைவரின் அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
வாகனங்களை கழுவுதல் மற்றும் தோட்டக்கலை உள்ளிட்ட அத்தியாவசியமற்ற நடவடிக்கைகளுக்கு நீரை பயன்படுத்துவதை குறைத்து அத்தியாவசிய அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் சபை கூறியுள்ளது. நுகர்வோரின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மலைப்பகுதிகளில் உள்ள நுகர்வோருக்கு நீர் விநியோகம் குறைந்த அழுத்தத்தில் இடம்பெறலாம். இந்த வறட்சியான மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வருத்தம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்கு 1939 என்ற துரித இலக்கத்திற்கு அழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறையிலிருந்து நுவரெலியாவுக்கு இளைஞர்கள் குழுவை ஏற்றி சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி 70 அடி பள்ளத்தில் விழுந்ததில் வேனில் பயணித்த 8 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நானுஓயா போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நானுஓயா டெஸ்போர்ட் தோட்ட பகுதியில் நிகழ்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களை டெஸ்போர்ட் பகுதியில் உள்ள மக்கள் மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நானுஓயா போலீசார் வேனின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் விபத்தில் வேனுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இலங்கையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கும் வகையில் எமது நாட்டில் முதல் முறையாக தேசிய ஆராய்ச்சி தேவைகளை கண்டறிந்து முன்னுரிமை அளிப்பதற்காக ஒரு புதிய தற்காலிக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. தேசிய அபிவிருத்தி இலக்குகள் மற்றும் தேசிய தேவைகளின் அடிப்படையில் நாட்டில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு ஆராய்ச்சி நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் வகைப்படுத்துவதே இந்த குழுவின் முக்கிய நோக்கமாகும். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக சூரிய மற்றும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் தேசிய விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ரொஹான் பெர்னாண்டோ ஆகியோர் இந்த குழுவிற்கு தலைமை தாங்குவார்கள். பல்வேறு துறைகளை சேர்ந்த முன்னணி நிபுணர்கள் 20 பேர் இந்த குழுவில் இடம்பெறுவர். பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், கைத்தொழில் மற்றும் அரசு நிறுவனங்களில் செயல்படுத்தப்படும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கைகளை தேசிய வளர்ச்சி இலக்குகளுடன் சீரமைப்பதும், தேசிய வரவு செலவு திட்டத்தில் இருந்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை உரிய வகையில் பயன்படுத்துவதற்காக ஆராய்ச்சி முன்னுரிமைகளின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீட்டை ஊக்குவிப்பதும் இந்த குழுவின் ஏனைய முக்கிய பணிகளாகும். இலங்கையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறை நீண்ட காலமாக தனிமைப்படுத்தப்பட்ட தனித்தனியாக பிரிந்த கட்டமைப்பாக செயல்பட்டு வந்ததோடு பெரும்பாலும் பொருளாதார விரிவாக்கம் அல்லது சமூக முன்னேற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த தவறிவிடுகிறது. இந்த குழுவை நிறுவுவதன் மூலம் தொடர்புள்ள தரப்பினர்களிடமிருந்து தரவுகளை சேகரிப்பதன் மூலமும் நிறுவன அறிக்கைகள் மற்றும் தேசிய ஆய்வுகள் மூலம் கீழ்மட்டத்திலிருந்து அமைச்சு மட்டம் வரை மிகவும் செயற்திறனான மூலோபாயம் மற்றும் சமூக தேவைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையை உருவாக்க எதிர்பார்க்கிறது. மேலும் தரவு அடிப்படையிலான முடிவெடுப்பது மற்றும் நிதி பொறுப்புக்கூறல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறை வரை விஸ்தரிப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு இடையிலான பிரதான நகரமாக களுத்துறை நகரத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் இடம்பெற்றது. நாட்டில் தொழில்துறை மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கான அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட களுத்துறை நகரத்தை பரந்த அபிவிருத்திக்கு உட்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் களுத்துறை நகர அபிவிருத்தி திட்டத்தை விரைவாக செயற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இங்கு அனைத்து தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டதன் பின்னர் பிரதான நகர அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் மற்றும் வினைத்திறன் மிக்கதாக்குவது குறித்தும் அதன் மூலம் களுத்துறை நகரில் தற்போது இனம் காணப்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அனைத்து நிறுவனங்களுக்கும் இடையில் சிறந்த ஒருங்கிணைப்பை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. தெற்கு அதிவேக பாதையில் அண்மித்த இடத்திலிருந்து களுத்துறை நகரத்துக்கான நுழைவாயில் ஒன்றை உருவாக்குதல், களுத்துறை நகரத்திற்கான பிரவேச வீதி கட்டமைப்பை அபிவிருத்தி செய்தல், களுத்துறை நகரத்தை வளையங்களாக பிரித்து அபிவிருத்தி செய்தல் ஆகிய விடயங்கள் குறித்து இந்த நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விசேட கவனம் செலுத்தப்படுகிறது. களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார், களுத்துறை மாநகர சபை நகரபிதா தனுட் சோமரத்ன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, களுத்துறை மாவட்ட செயலாளர் GM ஜனக கே குணவர்தன, களுத்துறை பிரதேச சபை தவிசாளர் AAPP சந்திரசேகர, களுத்துறை நகர ஆணையாளர் பியூமாலி குலரத்ன மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லெம்பர்ட் அவர்களுக்கும் இடையிலான ஒரு முக்கிய சந்திப்பு அமைச்சரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பில் இலங்கையின் மீன்பிடித்துறையை மேம்படுத்துவதற்கான பல்வேறு முன்முயற்சிகள் மற்றும் ஏற்கனவே உள்ள ஒத்துழைப்புகளை வெளிப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் முக்கிய அம்சமாக கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகள் குழுவினரின் அண்மைய பிரான்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் அமைந்தது. இவ்விஜயத்தின் போது துறைமுக மேம்பாடு தொடர்பாக பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு சொந்தமான பொது நிதி நிறுவனமான பிரான்ஸ் அபிவிருத்தி முகமையுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக காலி, பேருவளை, புராணவெல்ல மற்றும் குடாவெல்ல ஆகிய 4 முக்கிய மீனவ துறைமுகங்களின் மேம்பாட்டிற்காக AFD-யின் சாத்தியமான ஆதரவு குறித்து ஆராயப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருடன் பிரான்ஸ் தூதுவர் லெம்பர்ட் விரிவாக கலந்துரையாடினார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் ஒப்புதலுடன் இத்திட்டத்தை துரிதப்படுத்த முடியும் என்று அவர் உறுதிப்படுத்தினார். இச்சந்திப்பில் கலந்து கொண்ட கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK கொலித்து கமல் ஜினதாச இலங்கையின் படகு கட்டும் துறையை மேம்படுத்துவதற்காக பிரான்சில் உள்ள மேம்பட்ட மற்றும் நவீன படகு கட்டும் தொழில்நுட்பத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரான்சிடம் கோரினார். இக்கோரிக்கைக்கு பிரான்ஸ் தூதுவர் சாதகமாக பதிலளித்தார். மேலும் இலங்கையின் மீன்பிடித்துறையை மேம்படுத்துவதற்கும் தற்போதுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளால் கடல் வளங்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கும் நிலையான மீன்பிடியை ஊக்குவிப்பதற்கும் பிரான்சின் உதவி மற்றும் ஒத்துழைப்பை அமைச்சர் சந்திரசேகர் கோரினார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு அமைய சகல குடிமக்களுக்கும் தேவைப்படுகின்ற சேவைகளை தத்தமது தாய்மொழி மற்றும் சைகை மொழி மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாட்டின் தேசிய கொள்கை செயல்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் இலங்கை மன்றக் கல்லூரியில் நடைபெற்ற மறுமலர்ச்சியின் எதிர்கால பாதை எனும் தலைப்பில் நடத்தப்பட்ட தேசிய மொழிகள் வாரத்தின் இறுதி நாள் விழாவில் பங்கேற்று உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். மொழியை வளர்ப்போம், இதயங்களை வெல்வோம் எனும் தலைப்பில் ஆரம்பமான அரச மொழி வாரத்தின் இறுதி விழா பிரதமரினதும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஆகியோரின் பங்குபற்றலுடன் நடைபெற்றது. இதன்போது மேலும் கருத்துக்களை தெரிவித்த பிரதமர், தேசிய மொழிகள் வாரம் என்பது மொழிக் கொள்கையில் கவனம் செலுத்தி அதை அங்கீகரிக்கும் வாரம் மாத்திரமல்ல, அது மொழியின் அடையாளம், மரியாதை மற்றும் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அமைதியான சமுதாயத்தை கட்டியெழுப்புவதே மொழியின் தீர்க்கமான பங்கினை பற்றி கவனம் செலுத்தப்பட்ட ஒரு வாரமாகும். நீதிமன்றம், போலீஸ், கல்வி, அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு நிர்வாகம் போன்ற அத்தியாவசிய நிறுவனங்களில் தமது தாய்மொழி மூலம் சேவைகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை என்பதை ஏதேனும் ஒரு இனத்தவர் உணர்வார்களாக இருப்பின் அது வெறுமனே சேவை வளங்கள் பற்றிய பிரச்சினை மட்டுமல்ல. அத்தகைய சந்தர்ப்பங்களில் அந்த இனத்தவர் நாம் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அந்நியர்களே என்ற எண்ணம் இயல்பாகவே ஏற்படக்கூடும். ஆகையினால் மொழியை பயன்படுத்தும் போது சகல மக்களுக்கும் சம உரிமையும் மரியாதையும் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆகையினால் சிங்கள மற்றும் தமிழ் மாணவர்களுக்கு மற்றவர்களின் மொழிகளை கற்கக்கூடிய பாடசாலைகள் நோயாளிகளுக்கு தமது நோய் பற்றிய விவரங்களை தமக்கு மிகவும் நெருங்கிய உணர்வு பூர்வமான மொழியில் விளக்கக்கூடிய தமக்குரிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வைத்தியசாலைகள், குடிமக்களுக்கு புரிகின்ற மொழியில் நீதியை நிலைநாட்டும் நீதித்துறை ஆகியவற்றை ஏற்படுத்த வேண்டும். இவையொன்றும் சொகுசான வசதிகள் அல்ல, நல்லிணக்கம் மிக்க ஒரு சமூகத்தில் செயற்பாட்டு ரீதியாகவே இருக்க வேண்டிய இயல்பான நிலைமைகளாகும். 2026ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மொழிகளினது முக்கியத்துவத்தை பிள்ளைகளால் நன்கு உணரக்கூடிய விதத்திலும் மொழியை வெறுமனே ஒரு பாடம் என்பதற்கு அப்பால் சென்ற முக்கியத்துவத்துடன் கற்பிக்கும் வழிமுறைகளை உள்வாங்கப்பட்டிருப்பதின் நோக்கமும் அதுவே ஆகும் என பிரதமர் மேலும் தெரிவித்தார். தேசிய மொழிகள் வாரத்தின் நிறைவு விழாவில் அரசு கரும மொழிகள் ஆணைக்குழுவினால் பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்ட பொன்மொழி உருவாக்க போட்டியின் வெற்றியாளர்களுக்கும் அரச கரும மொழிகள் திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட தேசிய மொழி தேர்ச்சி தேர்வுகளில் சித்தி பெற்றவர்களுக்கும் பிரதமரால் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் ஆகியன வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர், பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர், தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சர் திரு முனீர் முலஃபர், பிரதமரின் செயலாளர் திரு பிரதீப் சபுதந்தரி, நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆயிஷா ஜினதாஸ் உள்ளிட்ட அரசு மற்றும் ராஜதந்திர அதிகாரிகள், மாணவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடமேல் மாகாணத்தின் சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமேல், வடமத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கனடா பொருட்களுக்கு 35% வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறார். இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு அதிக இறக்குமதி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாத அனைத்து நாடுகளுக்கும் 15 அல்லது 20% மட்டுமே வரி விதிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திடீரென வரி விதிப்புகளுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இதில் கனடாவுக்கு 35% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது வருகிற ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வருகிறது. இந்த வரி விதிப்புகளை கனடா ஏற்றுக்கொள்ளாமல் வரி அதிகரிப்பு நடவடிக்கைகளை எடுத்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மேலும் கனடா பிரதமர் மார்க் கார்னிக்கு சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் எழுதியுள்ள கடிதத்தில் அமெரிக்காவிற்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுப்பதில் கனடாவின் முயற்சி தோல்வியடைந்துவிட்டது என்றும் விமர்சித்துள்ளார். தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யுன் சுக் யோல் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததற்காகவும் டிசம்பரில் ராணுவ சட்டத்தை அமுல்படுத்தியதற்காகவும் விசேட வழக்கு விசாரணை குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் கிளர்ச்சியை வழிநடத்திய குற்றச்சாட்டில் யுன் சுக் யோல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து ஜனவரி மாதம் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டார். ஆனாலும் அவருக்கு எதிரான குற்றவியல் விசாரணை தொடர்கிறது. இந்நிலையில் ஜூன் மாதம் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியாக லீ ஜே மியூங் பதவியேற்ற பிறகு விசேட சட்டத்தரணிகள் நியமிக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் அரசாங்கத்தில் இருந்த சுயாதீனமான விசாரணையை தொடங்கியதை அடுத்து யுன் சுக் யோல் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். நாணய மாற்று வீதம். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டியில் இலங்கை அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 154 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அந்த அணி சார்பில் பர்வேஸ் ஹொசைன் எமோன் அதிகபட்சமாக 39 ஓட்டங்களையும் முகமது நயம் 31 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் மகேஷ் தீக்ஷண 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். நுவான் துஷார, தசுன் சாணக்க மற்றும் ஜெஃப்ரி ஃபெண்டர்ஸை ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். அதன்படி 155 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 19 ஓவர்களில் வெற்றி இலக்கை அடைந்தது. இலங்கை அணி சார்பில் அதிரடியாக துடுப்படுத்தாடிய குசல் மெந்திஸ் 73 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட நிலையில் பெத்தும் நிசங்க 42 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இந்த வெற்றியை தொடர்ந்து 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இதேவேளை இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி எதிர்வரும் 13ஆம் தேதி தம்புள்ளை சர்வதேச மைதானத்தில் இடம்பெறவுள்ளது.
முத்தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.